الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. باب فضل صلاة الجماعة. عن ابن عمر رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال: صلاة الجماعة أفضل من صلاة الفذ ب27 درجة. متفق عليه. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 191ஆம் பாடம், ஜமாத்து கூட்டு தொழுகையின் சிறப்பு. நாம் இதற்கு முன்னாலே பார்த்தோம், கூட்டு தொழுகை என்பது அல்லாஹு தஆலா நமக்கு ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள், பருவ வயது அடைந்த வாலிபர்கள் மற்றும் ஆண்களுக்கு பள்ளிவாசலில் வந்து தொழுவது என்பது அல்லாஹு தஆலா ஒரு கடமையானதாக வைத்திருக்கின்றார். ஜமாத்தை நாம் வந்து தொழுவது என்பது இதற்கு முன்னாலும் நாம் பார்த்தோம், வெறும் தொழுகைக்காக மட்டும் சேருவது கிடையாது. மாறாக இதன் தொழுகை, இந்த ஜமாத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்து ஒற்றுமையை நமக்கு பாடம் கற்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் நலன் விசாரிப்பதும், ஒருவருக்கு ஏதாவது தேவை என்றால் உதவி செய்வதும், அதே போல சமூகத்திற்கு ஏதாவது ஒரு தேவை என்று இருக்கும் பொழுது அதை பற்றி அறிந்து கொள்வதும், அங்கு இயலாமையில் இருக்கக்கூடியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்களை பற்றி அங்கு விசாரிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என்ன, இந்த தொழுகையில் வரக்கூடியவர்களுக்கு தான் ஏற்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய உறவுகள், இரத்த உறவுகளாக இருக்கட்டும், நம்முடைய திருமண உறவாக இருக்கட்டும், இதற்கு மிஞ்சி இருக்கக்கூடிய நம்முடைய உறவு எங்கு சேர்ந்தது பார்த்தோம் என்றால் இந்த பள்ளிவாசலில் தான். இந்த பள்ளிவாசலில் நாம் வந்து தொழுவதினாலும் வந்து கலந்து கொள்வதினாலும் நமக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தப்பட்டது. சில நேரத்தில் நம்ம உறவுகளை விட இந்த உறவு மிகவும் ஒரு ஹைரை, நன்மை நாடக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஜமாத்துடன் தொழக்கூடிய விஷயத்தை மார்க் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. அதற்குரிய சிறப்புகளையும் கூறியிருக்கின்றது. அதில் வரக்கூடிய முதல் ஹதீஸ், புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கூட்டு தொழுகை என்பது தனித்து தொழுவதை விட தகுதியில் 27 மடங்கள் சிறந்ததாகும். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 645வது ஹதீஸும், முஸ்லிமில் வரக்கூடிய 650வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸில் ஒருவர் தொழுகையை நிறைவேற்றுவது என்பது கடமையானது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே தெளிவாக கூறுகிறார், இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக தொழுகை என்பது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் தொழுவது என்பது அது முஃமின்கள் மீது கடமையானது. அப்போ ஒரு மனிதன் தனியாக தொழும் பொழுது அவனுக்கு ஒரே ஒரு நன்மை தான் கிடைக்கும். அதே அவன் தொழுகை ஜமாத்துடன் வரும் பொழுது, இந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது அவனுக்கு 27 மடங்கு நன்மை அவனுக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, ஒருவர் தனியாக தொழுது விடுகின்றார் என்றால் அவருக்கு ஒரு நன்மை, ஒரு டியூட்டியை நிறைவேற்றினார், அதற்கு ஒரு மடங்கு நன்மை அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ் எந்த அளவுக்கு நாடுகின்றார். அதே ஒருவர் ஜமாத்துடன் சேர்ந்து தொழுகின்றார் என்றால், பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்துடன் சேர்ந்து தொழும் பொழுது அவருக்கு 27 மடங்கு இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸில் 25 மடங்கு என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அதிகப்படியான ஒரு விஷயத்தை நாம எடுத்துக்கொள்வோம். இரண்டு அல்லாஹுடைய கருணை விசாலமானதாக இருக்கின்றது. அதே ஹதீஸில் வரக்கூடிய அடுத்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார், ஒருவர் மற்றவருடன் கூட்டாக தொழுவது தன் வீட்டில், தன் கடையில் தனித்து தொழுவதை விட 25 மடங்கு கூடுதல் நன்மையாகும். ஒருவர் அழகிய முறையில் உது செய்து பின்பு தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் ஒரு பதவி உயர்த்தப்படும். அவர் தொழுது விட்டதும் தன் தொழுத இடத்தில் தன் ஒது முறியாத அவர் அமர்ந்திருந்தால் வானவர்கள் அவருக்காக, இறைவா இவரை மன்னிப்பாயாக, இறைவா இவருக்கு அருள் புரிவாயாக என்று கூறி பிரார்த்திப்பார்கள். அவர் தொழுகையை எதிர்பார்த்து பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுது கொண்டிருப்பவர் போன்றவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இதற்கு முன்னால் நாம இதனுடைய சிறப்புகளை பார்த்தோம். இப்போ இங்கு தொழுகையை நாம் கடந்து கொள்வதும் ஜமாத்துடன் சேர்ந்து தொழுவது என்று பார்க்கும் பொழுது உலமாக்கள் 3 கருத்தை பதிவு செய்கின்றார்கள். ஒன்று, இது கடமையானது, நாம தொழுகதான் வேண்டும். இந்த கடமையை மீறிவிட்டு தனியாக தொழுதோம் என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் கடமையை மீறிய காரணத்தினால்
குற்றம் பிடிக்கப்படுவோம். இது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து பார்க்கும் பொழுது, இந்த தொழுகை என்பது கடமையான, ஜமாத்துடன் சேருவது என்பது கடமையானது. ஜமாத்து இல்லாமல் தனியாக தொழுதார் என்றால் அவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து பார்க்கும் பொழுது, இது வலியுறுத்தப்பட்ட ஒரு நமக்கு மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்று தெரியப்படுத்துகிறார். ஹதீஸ்களில் வரக்கூடிய ஆதாரங்களை பற்றி நாம அலசி ஆராய்ந்து அதை சேர்த்து ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது, முதல் கருத்து சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் என்ன, அது சிறந்ததாக கருதப்படுகின்றது. நாம் இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்க்கலாம். அப்போ நாம் ஜமாத்துடன் தொழுவது என்பது நம் மீது கடமை. நாம் எப்பொழுதும் நம்ம விட்டு விட்டோம் என்றால், ஏதாவது ஒரு காரணம், மார்க்கம் நமக்கு கொடுத்த அனுமதி அல்லது சொன்ன காரணம் இருந்ததென்றால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இல்லை என்றால் நாம் தனித்து தொழுதுகின்றோம் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ஜமாத்தை விட்ட காரணத்தினால், காரணம் மார்க்கம் சொன்ன காரணம் இல்லாமல் ஜமாத்தை விட்ட காரணமாக அவர் குற்றவாளி அல்லது தவறு செய்தவராக எழுதப்படுவார். வரக்கூடிய ஹதீஸில் இன்று நாம 2 சம்பவத்தை நாம் தெரியப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பார்வையற்ற ஒரு மனிதர் வந்தார். அவர், இறை தூதர் அவர்களே, பள்ளிவாசலுக்கு என்னை அழைத்து வருபவர் எவரும் இல்லை என்று கூறி அவர் தன் வீட்டிலே தொழுது கொள்ள தனக்கு அனுமதி அளிக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அனுமதி அளித்தார்கள். அவர் திரும்பிய போது அவரை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகைக்காக பாங்கு சப்தத்தை கேட்கிறீரா என்று கேட்டார்கள். ஆம் என்றார். அப்படியானால் பள்ளிக்கு வந்து ஜமாத்துடன் தொழுது பதில் கூறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய 653வது ஹதீஸ். ஒரு கண் பார்வையற்றவர், அவருக்கு அழைத்து வர முடியாத ஒரு அந்த சூழ்நிலை இருக்கு, யாரும் கூட்டு வர முடியாத இருக்கும் பொழுது அவர் அனுமதியை கேட்கின்ற, வீட்டிலே நான் தொழுது கொள்ளலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காரணம் அது தோதுவாக இருந்ததா, அதை மார்க்கம் அனுமதித்த ஒரு காரணமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆம், நீங்க தொழுது. ஆனால் திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் பாங்கு சப்தத்தை கேட்கின்றீர்களா என்றால் ஆம். இப்போ பாங்கு சப்தத்தை கேட்கின்றீர்கள் என்றால் அதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும், அதற்கு பதில் கூறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அங்கு அவருக்கு கட்டளிட்டார்கள். அப்போ ஒரு கண் பார்வையற்றவருக்கே அவர் பாங்கு சப்தத்தை கேட்கின்றார் என்றால் பதில் அளிக்க வேண்டும் என்றால், நாம் அல்லாஹ் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான். நம்முடைய எல்லா உலகம் மற்றும் இம்மையுடைய அனைத்து விஷயங்களும் இந்த அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையில நமக்கு வைத்திருக்கின்றார். இது நமக்கு ஒரு கனெக்ஷன் போல. எந்த அளவுக்கு நம்முடைய கனெக்ஷன் அல்லாஹ்விடம் இருக்குமோ, நம்முடைய கனெக்ஷன் அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து விஷயங்களையும் எல்லாம் பாதுகாத்துக் கொள்வான், அதையும் பார்த்துக் கொள்வான். இதைவிட மிக கடினமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸில் பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, விறகு கொண்டு வர நான் கட்டளையிட்டு விட்டு பின்பு தொழுவதற்காக பாங்கு கூற கட்டளையிட்டு அதன் பின் ஒருவரை மக்களுக்கு இமாமத் செய்யவும் சொல்லிவிட்டு தொழுகைக்கு வராத ஆண்களிடம் நான் சென்று அவர்களை அவர்களின் வீட்டோடு எரித்துவிட விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ இந்த வார்த்தை இரண்டாவது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, தொழாதவர்களை சொல்லல, தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வராதவர்கள் ஆண்கள், அவர்களை அவருடைய வீட்டுன்னு எரித்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்காங்க. எப்படிப்பட்ட நபி, எல்லா இந்த உலகத்திற்கே ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு இரக்க குணமுடைய ஒரு ரஹ்மத்துல் ஆலமீனாக அனுப்பப்பட்ட அந்த நபி இந்த விஷயத்தில் எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். அவருடைய தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு ஆகாதவர்கள், அவர்களை நான் இப்படி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய வார்த்தை, இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு வீட்டை எரிப்பது என்பது அல்லது அந்த சொல்லக்கூடிய விஷயம் என்பது அந்த கடுமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உணர்த்துவதற்காக, இந்த கடமையை உணர்த்துவதற்காக தான் இங்கு பயன்படும். இப்போ இந்த 2 ஹதீஸுகள், அதே போல மற்ற இன்னும் ஹதீஸுகளை நாம் வைத்து பார்க்கும் பொழுது, தொழுகைக்காக நம்ம ஜமாத்துடன் வந்து கலந்து கொள்வது என்பது என்ன அவசியமான விஷயம். தொழுகை நாம் இதை விட்டோம், காரணம் மார்க்கத்துடைய காரணம் இல்லை, வெறும் ஏதோ ஒரு நம்முடைய தொழில் சார்ந்த விஷயம், வேலை, மற்ற இந்த விஷயங்கள் என்று இருக்கும் பொழுது அங்கு நாம் வேணுமென்றே நாம் அங்கு விட்டோம் என்றால் அங்கு குற்றவாளியாகவும்
தனியாக தொழுது கொள்கின்றார் என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய ஹதீஸ்கள் நமக்கு தொழுகையுடைய குறிப்பாக ஜமாத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றது. ஆக இந்த ஹதீஸின் அனைத்தும் மூலமாக நம்முடைய ஹைரு, இந்த தொழுகை ஜமாத்துடன் வந்து தொழுவது நமக்கு தான் ஹைர். அல்லாஹு தாலாவுக்கு ஒரு அணு அளவும் அவனுடைய கண்ணியத்திலோ அவனுடைய மதிப்பிலோ உயரும் என்று கிடையாது. ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த ஜின்களும் அனைவரும் அல்லாஹு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக ஆகிவிட்டாலும் அவருடைய கண்ணியத்தில் ஒரு அணு அளவும் அதிகரிக்காது. அதே போல ஒட்டுமொத்த ஜின்களும் மனிதர்களும் மிக படுமோசமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக ஆனாலும் மிக கெட்ட மக்களாக ஆகிவிட்டாலும் அவனுடைய கண்ணியத்திலும் அவனுடைய அந்தஸ்தில் ஒரு அளவும் என்ன குறையாது. நாம் செய்வது நமக்காக தான். இந்த தொழுகையாக இருக்கட்டும், ஜமாத்தாக இருக்கட்டும், பேணுதலான வாழ்க்கையாக இருக்கட்டும், இது அனைத்துமே நமக்காக ஹைரை தான் அல்லாஹு தாலா நாடி இருக்கின்றான். அதற்காக தான் சட்டம் என்று மார்க்க சட்டத்தை இஸ்லாமிய சட்டம் என்று அல்லாஹு தாலா அமைத்திருக்கின்றான். ஆக நம்ம ஜமாத்துடைய தொழுகையுடைய சிறப்புகளை நாம் உணர வேண்டும். எக்காரத்தை கொண்டும் ஜமாத்தை எப்படி விட்டுறக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு 2 பேர் போகிறோம் அல்லது 3 பேர் போகிறோம் எங்கேயாவது பயணத்தில், இங்கே ஜமாத்தா செய்து கொள்ள வேண்டும். நம்ம தனித்தனியாக தொழுவதை விட நம்ம 3 பேராக இருக்கட்டும், 2 பேர் இருந்தாலும் சரி, என்ன ஜமாத்துடன் தொழுது கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில்? அந்த நன்மையை நாம் பெறுவதற்காக 27 மடங்கு, இன்னொரு ஹதீஸ் 25 மடங்கு என்று சொல்லப்பட்ட விஷயத்தில் அடைய வேண்டும். நாம் பார்க்குறோம், என்ன செய்கிறோம், பயணத்தில் இருக்கிறோம் அல்ல இதெல்லாம் என்ன செய்கிறோம், தனித்தனியாக நம்ம தொழக்கூடிய இருக்கிறோம். நாம் அப்படி செய்யணும். சில பள்ளிவாசல்கள் நமக்கு அனுமதிக்க மாட்டாங்க. பொதுவாக 2வது ஜமாத்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனுமதிக்க மாட்டாங்கன்னா அங்கே போயிட்டு நம்ம பிடிவாதத்துடன் நம்ம செய்ய தேவையில்லை. தனியாக தொழுதுட்டு வரோம். அங்கே போய் நம்ம பிடிவாதமாக இருந்தோம் என்றால் மனஸ்தாபம் ஏற்படும். நம்முடைய சில நேரத்தில் தௌஹீதுடைய விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பும் என்ன நமக்கு ஏற்படாது. அப்போ நமக்கு பொதுவாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது செய்து கொள்ள வேண்டும். இல்லை, சில சந்தர்ப்பங்கள் அங்கு வாய்ப்பு நமக்கு இல்லை என்றால் நாம் அங்கு தனியாக தொழுது கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நேரத்துடன் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் ஜமாத்துடைய தொழுகையை நாம் பேணுதலாக பேணி சிறப்புகளை பெற்று கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக.